ஓம் ஸ்ரீ காளஹஸ்தி ஈஸ்வரரே போற்றி போற்றி. சர்வமும் மங்களமாய் அமைந்திட காளஹஸ்தி ஈஸ்வரரின் ஆசிகள். பூரணத்துவம் என்பது ஓர் எல்லையினை குறிப்பதுடன் பூரண நிறைவினையும் குறிக்கின்றது. ராகுவும் கேதுவும் இருவேறு வாயுக்கள் எனில் அவற்றின் மைய மூல ஆற்றலாய் யாம் இத்திருத்தலத்தினில் நிலைத்துள்ளோம் என்றுணர்க. எவ்விதம் பஞ்சபூத மூலக்கூறுகள் ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் ஓங்கியே நிலைக்கின்றது எனும் சத்தியம் உணர்ந்திடுங்கள். பூரணத்துவம் என்பது பூரண நிறைவினை குறிக்கின்றது என்றே யாம் உரைத்திட்டோம். பூரண நிறைவு என்பது ஓர் ஆற்றலினால் உருவாகும் பூரண அனுபவமாகும். வாயு என்பது ஓர் ஆற்றல் எனில் அதன் உன்னத மேம்பட்ட ஒளியாற்றல் எனப்படும். ஆகாய மூலக்கூறுகள் இத்திருத்தலத்தினில் நிறைந்துள்ளது என்றே பொருள்படும். வாயுவின் பூரண சக்தி என்பது அதன் பிராண ஆற்றலின் உச்சமான சக்தியான ஆகாய மூலக்கூறுதனிலே அடங்கி உள்ளது. ஸ்ரீ காளஹஸ்தி என்பது வாயு ஸ்தலம் என்றே போற்றப்படுகின்றது. மேலும் ராகு கேதுவின் இருப்பிடமாகவும் வழிபாட்டு ஸ்தலமாகவும் கருதப்படுகின்றது. மனிதர்கள் அஞ்ஞானம் எனும் இருளில் மூழ்கியுள்ளவரை சத்தியங்களை உணர இயலாது. ராகு கேது எனும் இரு சாயா கிரகங்களும் உங்களது இரு நாசி துவாரங்களை குறிக்கின்றது என்றுமே உணர்ந்திடலாம். மூலாதாரம் வரை பூரண சுவாசம் ஏற்றம் கண்டால் ராகுவும் கேதுவும் தனித்து பிரிந்து தலை வேறு உடல் வேறு எனும் நிலையில் இயங்கிடாது ஒற்றை ஆற்றலாய் மலர்ந்திடுவர். எவரது வாழ்வினில் ராகு கேதுவினால் தொல்லைகள் உருவாகின்றது என்றே கருதுகின்றனரோ அவர்களது சுவாச பாதைகள் தடையுற்றுள்ளது என்றே பொருள்படும். மனிதர்களுக்கு அருளும் பொருளும் அவசியமே. பொருளினை பெற அருளும், அருளினை பெற்றிட பொருளினையும் ஆற்றல் பரிமாற்றம் புரிய வேண்டும். இறை அருள் என்பதே ஆகாய மூலக்கூறுகள் எனும் ஒளி சக்தியாகும். இறை அருளினை சுவாசிக்கும் காற்றின் மூலம் தங்கு தடையின்றி மூலாதாரம் வரை ஏற்பவர்களுக்கு ராகு கேதுவினால் தடைகள் தோன்றாது. உடலின் ஆரோக்கிய நிலையே அனைத்திற்கும் மூலாதாரமாகும். தேகம் என்பது நில மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்படுகின்றது. நீர் எனும் ஆற்றல் மிகுந்த மூலக்கூறுகள் குருதியினை வடிவமைக்கின்றன. வாயு எனும் உன்னத மூலக்கூறுகள் குருதியில் அதி உன்னத ஆற்றல் கலப்புகளை நிகழ்த்துவதுடன் உடல் முழுவதும் பரவி செயலாற்றிடவும் தூண்டுகோளாய் அமைகின்றது. வெப்ப சக்தி எனும் அக்னியானது வாயுவினையும் நீராற்றலாகிய குருதியினையும் நீர்த்த நிலையில் இருத்தி தொடர் செயலாய் பயணிக்க தூண்டுகின்றது. அனைத்திற்கும் ஆதாரமான ஆகாய மூலக்கூறுகளே அருள் எனும் ஆற்றலை பொழிகின்றது. அருள் ஆற்றல் என்பது உன்னதமான ஆகாய மூலக்கூறுகளே என்றே உணர வேண்டும். அருட்சக்தி என்பது
உடலின் மூலாதாரம் வரை பாய்ந்து பயணிக்க வேண்டும். அத்தருணத்தில் மாத்திரமே பொருட்செல்வமும் ஓர் மானுடரின் வாழ்வினில் சிறக்கும். வாழ்வில் பல்வேறு தடைகள் உதிக்கின்றது எனில் அவை ராகு கேதுவின் ஆற்றல்களால் உருவாகின்றது என்றே உணருகின்ற மனிதர்கள் அதற்கு உரித்தான மூல பரிகாரச் செயலினை தங்களது அறிவு கொண்டு உடலின் மூலமே ஏற்க வேண்டும். சுவாச காற்று என்பது ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் எரிபொருளினை வழங்க வல்லது. நாசிகளின் மூலம் ஏற்கப்படும் சுவாச காற்றானது சகசிராரா வரை பாய வேண்டும். முதன்மையாக காற்றானது விஷுக்தி எனும் தொண்டை குழியினை அடைந்து பின் அனைத்து சக்கரங்களையும் தீண்டி மூல ஆற்றலான உயர் பிராணன் எனும் ஆகாய மூலக்கூறுகளை அருளிடும். மூலாதாரம் வரை பாய்கின்ற சுவாசம் தங்குதடையின்றி பிரவாகம் கண்டால் மாத்திரமே சக்கரங்களில் தடைகள் தோன்றாது. ஓர் பயிருக்கு பாய்ச்சப்படும் நீர் என்பது அதன் வேரினை அடையாவிடில் பயனில்லை. அதனை போன்றே உடலின் எல்லை வரை ஆகாய மூலக்கூறுகள் எனும் பிராணன் பாய்ந்து பயணித்திடல் வேண்டும். சுவாசப்பாதைகள் பூரணமாய் விரிந்து செயல்புரிய வேண்டும். சக்கரங்களும் தடையின்றி சுழன்றிடல் வேண்டும். ஒரு மனிதனுக்கு பொருள் எனும் பணமானது அருளப்பட்டால் அதனை கொண்டு தேவையானவற்றை பெற்று தனது வாழ்வினை வளமாக உருமாற்றிடுவர். அவ்விதமே பிராணக்காற்றின் துணை கொண்டு உயரிய ஆகாய மூலக்கூறு எனும் இறை அருளினை மூலாதாரம் வரை உள்ள அனைத்து சக்கரங்களுக்கும் அருளினால் ஒவ்வொருவரும் தங்களது தேவைகளையும் ஆசைகளையும் விரைந்து நிறைவுறுத்தி இறுதியில் சகசிராரா எனும் ஆன்மாவின் இருப்பிடத்தினை வந்தடைவர். தேகம் பொலிவுற அமைய வேண்டுமெனில் சாத்வீக உணவுகளை ஏற்க வேண்டும். அதீத உணவுகளே தடைகளுக்கு மூல காரணம். மேலும் கழிவுகளை நீக்கி தூய ஆற்றல்கள் பிரவாகம் கண்டிட அனைவரும் முயற்சிகளை உணர்ந்து ஏற்க வேண்டும். உடலிற்கான பயிற்சிகள், யோகங்கள், தியானங்கள், சாத்வீக ஆற்றல்கள், சுவாச பயிற்சிகள் ஆகியவற்றை ஏற்பவர்களுக்கு உயரிய பிராணசக்தி எனும் ஆகாய மூலக்கூறுகள் எளிதாய் மூலாதார சக்கரம் வரை பாய்ந்தே செயல்புரியும். ராகுவும் கேதுவும் இருவேறு சுவாச பாதைகள் என்றே அறியலாம். விஷுக்தியில் துண்டிக்கப்படும் ஆற்றல்களே மானுட வாழ்வினையும் சிதைக்கின்றது. ராகுவும் கேதுவும் தனித்து பிரிந்து இயங்குவதினாலும் அவற்றின் வழித்தடங்களில் தடைகள் எனும் கழிவுகள் தேங்கியுள்ள காரணத்தினாலும் மானுடர்கள் இத்திருத்தலத்தினில் ராகு கேது பூஜைகளை பரிகாரம் எனும் செயலாக ஏற்கின்றனர். வாயுவின் ஸ்தலம் என்றே அறியப்படுகின்ற இப்பூமியில் ஏன் ராகு கேது பரிகார பூஜைகள் நிகழ்த்தப்படுகின்றன என்றே சிந்தியுங்கள். ஏன் நீர் ஸ்தலத்தினிலோ அன்றி அக்னி ஸ்தலத்தினிலோ நிகழ்த்தப்படுவதில்லை? அதற்கான மூல காரணம் ராகு கேது என்பது வாயு மூலக்கூறுகளை உள்ளேற்கும் வழித்தடமாகும். இத்திருத்தலத்தினில் வாயுவின் உன்னத மூலக்கூறான பிராணவாயுவின் அதி உன்னத மூலக்கூறாய் கருதப்படும்
மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் நிறைந்துள்ளன. ஸ்ரீ அகஸ்திய மகர்ஷிகளும் ஏனைய ரிஷிகுலத்தோரும் முனிவர்களும் கடும் தவங்களை இயற்றி இத்திருத்தலத்தினில் பெறப்படும் உபரியான வீரியமான அபரிமிதமான பிராணக்காற்றின் மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளை கண்டுணர்ந்தனர். மிக நுண்ணிய உயரிய ஆகாய மூலக்கூறுகளை உள்ளேற்கும் மனிதர்களுக்கு ராகு கேது எனும் இரு சுவாச பாதைகளில் உள்ள தடைகளும் கழிவுகளும் நீங்கிவிடும். ஒவ்வொருவரும் உணர வேண்டிய சத்தியம் என்பது யாதெனில், நாசிகளின் மூலம் உள்ளேற்கப்படும் சுவாசம் என்பது மேலேற்றம் கண்டிடாது எனும் சத்தியமாகும். உட்புகும் காற்று என்பது விஷுக்தியினை அடைந்து பின் மெல்ல மெல்ல தேகத்தினை உள்முகமாய் ஊடுருவி இறுதியில் மூலாதாரத்தினை சென்றடையும். பின்னரே உயிராற்றல்களாக திரண்டு உட்சுவாச பாதை எனும் வழித்தடத்தின் மூலம் சிரசினை அடையும். ஆக்ஞை எனும் உயிர் சக்தி பெருக வேண்டும் எனில் மூலாதாரத்திலிருந்து மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் எனும் சக்தியானது மேலேற்றம் காண வேண்டும். பின்னரே அவை சகசிராராவோடு ஐக்கியம் அடைந்திடும். உயிர் ஆன்மாவோடு இணைய வேண்டும் என்றே கருதுபவர்கள் தேக பொலிவினை ஏற்க வேண்டும். அனைவரும் ஆசனமிட்டு நிலத்தினில் அமர்வதனையே உங்களது வழக்கமாக ஏற்றிடுங்கள். பறக்கும் ஆற்றல் பெற்ற உங்களது தேகமானது முதலில் நிலத்தினில் தீர்க்கமாய் அமர்ந்திட அறிய வேண்டும். உன்னத ஆகாய மூலக்கூறு எனும் எரிபொருளானது அக்னியோடு கலப்புற்று பின் காற்றோடு கலப்புறும். சுவாசத்தின் மூலம் அக்னியோடு கலப்புற்ற வாயுவினை உள்ளேற்று குருதி முழுவதும் பரவிடவே செயலாற்றுங்கள். பின்னர் பாதங்கள் வரை அவை பாயட்டும். சுகாசனமிட்டு 5 நாழிகைகள் அசையாது அமர இயல்கின்றது எனில் உங்களது தேகத்திலிருந்து ராகு கேது தடைகள் நீங்கியது என்றே பொருள்படும். அருள் சக்தி பெருகப் பெருக பொருளும் பெருகிடும். மணிப்பூரகமும் சுவாதிஷ்டானமும் உன்னத ஆகாய மூலக்கூறுகள் எனும் அருட்சக்தியினை பெற்றால் மாத்திரமே பொருள் சார்ந்த தடைகள் நீங்கும். எண்ணியவை யாவும் ஈடேற வேண்டும் எனில் மூலாதாரம் விரிவடைந்து நிறைவினை பூரணமாக ஏற்றிருக்க வேண்டும். மூலாதாரம் நிறைந்தால் மாத்திரமே ராகுவும் கேதுவும் ஒன்றிணையும். சுவாசம் என்பது ஒற்றை வழித்தடமாக உருமாறும் எனில் உங்களது தேகத்தினை இயற்கையான கல், மண், புற்கள் போன்றவற்றினில் இருத்தியே அமர்ந்து பயின்றிடுங்கள். குளிர்ந்த இயற்கையான நீர்நிலைகளில் மூழ்கி செயல்புரிந்தால் தேகம் பொலிவுறும். நிலம், நீர், அக்னி என்பவை பற்றாக்குறை ஆற்றல்களாய் உருமாறினால் தேகமும் பாதிப்புகளை ஏற்கும். சுவாச தடைகளும் உருவாகும். ஆகாய மூலக்கூறுகளே உன்னத இறை சக்தியாகும். அருள் சக்தியாகிய இறை ஒளியினை ஏற்பதற்கு ஆரோக்கிய உடல் மிகவும் அவசியமாகும். திங்களுக்கு ஒரு முறை மலையேற்றம் புரிவது உத்தமமாகும். திங்களுக்கு ஒரு முறை சமுத்திரம் அன்றி
அருவிகள், ஆறுகள் போன்ற நீர்நிலைகளில் தேகத்தினை அபிஷேகித்து ஆலிங்கனம் புரிந்திடல் வேண்டும். ஒவ்வொரு முழு நிலவும் மலையேற்றத்திற்கு உதவும். ஒவ்வொரு அமாவாசையும் கடல் நீராட்டத்திற்கு உதவிடும். ராகு கேது எனும் இரு சுவாச பாதைகளையும் ஒன்றிணைத்தால், சிரசினால் துண்டிக்கப்பட்ட ராகுவும் கேதுவும் ஒன்றிணைந்து உன்னத ஈச ஆற்றலாய் மலர்ந்திடுவர். பலருக்கு தேகம் பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் அமைந்தாலும் இறை சக்தியினை சேமித்து ஆக்ஞை எனும் உயிருக்கு அருளிடல் வேண்டும் எனும் கலை அறியாது நிலைத்திருப்பர். அதன் பொருட்டே ஆலயங்களுக்கு பயணிப்பது, இறைவனுக்கு கைங்கரியம் புரிவது போன்றவை உயரிய புண்ணிய செயல்கள் என்றே வகுக்கப்பட்டது. ஈட்டிய பொருளினை தான தர்மமாகவும் இறை பணிக்காகவும் அருளுகின்ற தருணத்தில் அவை இரட்டிப்பு அருளாக உருமாறும். சத்தியம் உணர்வது உத்தமமாகும். உணர்வுகளை உள்ளேற்று உன்னதங்களை அடைய கடவது. ஸ்ரீ காளஹஸ்தி ஈஸ்வரரின் பரிபூரண பேராசிகள்.